வெல்கம் டு விகாஸ் டூல் மார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு கிளைண்ட் பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். செல்வ விநாயகா ஆட்டோ ஒர்க்ஸ் பண்றவர் இவர் சங்ககிரியில மெயின் ரோட்ல வச்சிருக்காரு. 42 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு. பட் 42 வருஷம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம இன்கோட்டோல வச்சு அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, இதனால அவங்களுக்கு எவ்வளோ டைம் மிச்சமாகுது, இது எல்லாமே இந்த வீடியோல அவர் சொல்ல போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நீங்க இந்த என்ன ஒர்க்காக இந்த இம்பாக்ட் ரிஞ்ச் வாங்குவீங்க? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 42 வருஷம் வந்துட்டு இருப்பேங்க. நல்லா மேன் பவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஆரம்பத்துக்கு 4 பசங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பசங்க ஸ்டாப் பண்ணதுனால இப்போ என்னால் இப்போ உடம்பு கொஞ்சம் தொந்தரவு இருக்கிறதுனால இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த விஷயத்தான் வாங்கி கடை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வேலை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ள போது போல்ட் நல்லா கட்டுறது ரெண்டு கை வலி ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இப்போ வேலை செய்யறது ஈஸியாக இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி நீங்க இந்த ஜாப்பை பொறுத்து தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் வண்டி வந்தது எனக்கு 10 நிமிஷம் கூட இல்லை. இப்போ ஜாயிண்ட் ஒர்க்கு தான் எடுத்துருக்கேன். எனக்கு 10 நிமிஷம் கூட இல்லை கலக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எப்படி 1 hour 1.5 hour ஆயிடுச்சு. ஓ, இப்போ இது வந்து இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 50 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் கழட்டி போட்டுட்டாங்க. அப்போ உங்க லைஃப்ல 50 நிமிஷம் இந்த மிஷின் சேவ் பண்ணுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க வேற யாருக்காவது இதை ரெஃபர் பண்ணுவீங்களான்னா? இப்போ ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ ஏன்னா இப்போ நானும் நம்ம தாசும் பார்த்தீங்கன்னா கூட போன டைம் அவருக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்து நான் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அவர் ஃப்ரெண்டுக்கு வசரம் நான் நேற்று போய் நாங்கள் ஒரு கிளைண்ட் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூங்கண்ணா. இப்போ எவ்வளோ லாரி உங்களுக்கு மேலே பண்ண முடியும், என்னென்ன லாரி நீங்க பண்றீங்க? இப்போ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லைலாண்டு 10 வீலு 12 வீலு 6 வீலு 16 வீல் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாமே டாரஸ் தான். நம்ம எல்லாம் டாரஸ். லோடோட வந்தாலும் சரி, எம்டியா வந்தாலும் சரி. எத்தனை கெப்பாசிட்டி லோடு வந்தா நீங்க பண்ண முடியும்? மேக்ஸிமம் 35 டன் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் லோடு ஏற்றிட்டு வரோம். ஸோ அதுக்கான ஜாக்கி எல்லாமே அது ஜாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஒர்க் நமக்கு அதிகம் இல்லைங்க. ஏன்னா அதுக்கு வந்து மேன் பவர் தனியாக இருக்காங்க, அவங்க தனி செஞ்சுக்குவாங்க. அவங்க அந்த மேன் பவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜாக்கி ஒர்க் இருந்தால் அவங்க வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகேங்க. ஆனா நீங்க இப்ப இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது உங்க பட்டறைக்கு தேவைன்ட்டு. அதுவும் போல்ட் கழட்டுறதுக்காக இது பாத்தீங்கன்னா எனக்கு ஜாயிண்ட் நட்டு கழட்டுறதுக்கு ஈஸியா இருக்குமா. ஏன்னா எனக்கு இல்லைன்னா நம்ம லிவர் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும், பிடிக்கிறத டைட் பண்ணது ஒரு ஆள், மொத்தம் 3 பேர் தேவைப்படும். இந்த ஒரு மோட்டர் இருக்கிறதுனால எனக்கு நான் ஒரே ஆளை செஞ்சுக்கலாம். 2 மேன் பவர் உங்களுக்கு மிச்சமாகுது. அந்த ஒரு மோட்டர், அது ஒரு மோட்டருக்கு 2 மேன் பவர் மிச்சமாகும். இப்ப இதே மாதிரி 1 இன்ச்ல இன்னொன்னு பெருசா இருக்கு எங்க கம்பெனிலேயே. இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. உங்களுக்கு இதனால ஏன் இது கம்பெனி ஏன்னா இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா அவ்வளவு வெயிட் நான் உள்ள தூக்கிட்டு வேலை செய்யணும். வெளியே வச்சு வேலை செய்யற மாதிரி நீங்க சொல்றது அந்த மோட்டர் ஓகேங்க. ஏன்னா உள்ள உட்காந்து வேலை செய்யும் எனக்கு இந்த மோட்டர் தான் ஈஸியா இருக்கு. கொஞ்சம் கை வலிக்காது. ஆமா, கை வலிக்காதுங்க. அது இல்லாம ஈஸியா இருக்கு, ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா இந்த ஆங்கிள் கிரைண்டர் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சதுன்னா ஆங்கிள் கிரைண்டர் எதுக்குன்னு உங்களுக்கு யூஸ் ஆகுது? இது எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆக்சுவலா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வீல் போட்டு கட்டாயி இந்த லைனிங் ஷூலாம் டேமேஜ் ஆகி போயிருந்தா அதுக்காக நான் கிரைண்ட் பண்றதுக்கோசரம் அது வாங்கினேன். ஓகே ஓகேங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா ஷூவில் கிளீன் பண்றதுக்கோசரம் டஸ்ட் கிளீன் பண்றதுக்கு பிரஷ். ஓகே ஓகேங்கண்ணா. வேற ஏதாவது பொருள் வேணும்னாலும் சொல்லுங்கண்ணா. நாங்க ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கண்ணா? நல்ல சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா போதும், வேற ஒண்ணும் தேவையில்லை. எங்க கடைக்கு வந்தீங்களே, வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா சர்வீஸ் மட்டும் சர்வீஸ் ஓகே பண்ணி கொடுத்தீங்க. அது இம்ப்ரூவ், அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மென்ட் தான். ப்ராடக்ட் வெரைட்டி எல்லாம் வச்சு ப்ராடக்ட் எல்லாம் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்யூங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஜாயின் நட்டு லூஸ் பண்ணணும். இப்போ நான் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3 பேர் தேவைப்படும். ஆச்சுங்களா? நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டை போட்டு அது போல்ட்டு போட்டு பிடிச்சாதான் ஜாயின் நிற்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை மேலே இப்படி பிடிச்சிக்கிறது, எப்படி பிடிச்சிக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர்
சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். பாருங்க, ஒரு யூஸ் பண்ண பாருங்க, ரொம்ப ஈஸியாக கட்டிடுச்சு. வச்சுக்கோ. ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை செய்ய. எடுத்துரு. இதுக்கு நம்ம 3 பேர் தேவைப்படுங்க. அழுத்தி பிடிச்சி ஒரு ஆள் பிடிக்கணும். பாக்ஸ் போட்டு ராடு போட்டு பிடிக்கணும். பிடிச்சி லிவர் போட்டு அழுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். இது வண்டியில் இருந்தால் நான் ஒரே ஆள் போதும். எனக்கு கீழே இருக்கிறனால பிடிக்க முடியாது. வண்டியில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஒரே ஆள் கழட்டி மாட்டோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மிஷினை கிட்ட ஒரு 4-5 மிஷின் மேலே வாங்கியிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாரும் விகாஸ் டூல் மார்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள் தொழிலை. ரொம்ப நன்றி, வணக்கம்.